Welcome to our channel Craftiiee. இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஈஸியான அழகான ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்ல நிறைய வேஸ்டான பேங்கிள்ஸ் இருக்கும்ல, சோ அந்த வேஸ்டான பேங்கிள்ஸை எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்துறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்காக 9 பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். 9 பேங்கிள்ஸ் எடுத்துட்டு ஒரு பேங்கிள்ஸ்மே நம்ம டிஃபரண்ட் கலர்ஸ் ஆஃப் woolen thread வச்சு கவர் பண்ண போறோம். So first இப்போ ஒரு பேங்கிள்ல ஒயிட் கலர் woolen thread வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். ஸோ கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்கிள் கூட அந்த woolen thread ஒரு 2-3 knots போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேங்கிளில் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் எங்கேயுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த woolen thread ஃபுல்லாக வச்சு கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேங்கிள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம அதை கவர் பண்ணி முடிக்கும் போது அந்த woolen thread வச்சு நல்லா ஒரு நாட் மாதிரி போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு நம்ம அதை ஸ்ட்ராங்காக டைட் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேங்கிளில் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம போட்ட நார்மல் நாட் மாதிரி போட போகிறோம், பட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட போகிறோம். ஸோ லைக் இந்த மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நாட் மாதிரி போடணும். இந்த மாதிரி அந்த நாட் போட்டுட்டு நம்ம அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதை நம்ம தள்ளி வச்சுக்கணும். அப்போது நமக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு டிசைன் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே நம்ம நாட்ஸ் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேங்கிள் ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம நாட் போட்டு கவர் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 2-3 knots போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்மளோட பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகான நமக்கு ஒரு டிசைனான பேங்கிள் கிடச்சிருச்சு. அதே மாதிரி நான் 9 பேங்கிள்ஸ்லேயும் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர் காம்பினேஷன் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ரீசெண்டாக இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சதில்ல, ஸோ அதுக்காக இந்த கலர் காம்பினேஷன் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றதால ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் க்ரீன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி ஓவரால் ஒரு பேங்கிளாக அது மாதிரி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே பேங்கிள் சைஸில் 2 கார்ட்போர்ட் ஷீட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 சர்க்கிள்ஸ் நம்ம கட் பண்ணி அதை வந்துட்டு சார்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதில் ஒரு சர்க்கிள் பாட்டம்லேயும் இன்னொரு சர்க்கிள் டாப்லேயும் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாட்டமில் இருக்கிறத நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் தென் டாப்பையும் நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி இதை ஃபுல்லாக சமிக்கீஸ்லாம் ஒட்டி நல்லா அட்ராக்டிவாக டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட டாப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நமக்கு ஒரு வேஸ்டான பேங்கிள்ஸ் வச்சு நமக்கு சூப்பரான ஒரு மினி ஆர்கனைசர் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த மினி ஆர்கனைசரில் நம்ம என்னென்னலாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம டிக்டாக் கிளிப்ஸ், சேஃப்டி பின்ஸ், கேட்ச் கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம எங்கேயாவது எமர்ஜென்சி கிளம்பும்போது இந்த கிளிப்ஸ்லாம் தேடுறதுக்கே நமக்கு பாதி டைம் போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மினி ஆர்கனைசரில் இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா அதெல்லாம் சேஃப்டியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மினி ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த கிராஃப்ட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching.